நீ சிரிச்சா எருமை கொலாயாட்டம் இருக்கிறது. சிரிச்சா எருமை கொலாயாட்டம் இருக்குது. அந்த மன்னாதி மன்னனையும் பார்த்தவன் நான். அந்த மதுரை வீரனையும் எதிர்த்தவன் நான். என் அருமை என்ன, பெருமை என்ன, அந்தரசு என்ன, கௌரவம் என்ன என்ன அப்பேற்பட்ட பசங்க என்ன கோமாளி வேஷம் போட வச்சு அடி வாங்க வச்சுட்டாங்களே. ஏசோக கதைய கேளு தாய்க்கொள்ளமே, தாய்க்கொள்ளமே கேட்டாத்தா தாங்காதம்மா உங்க மனமே. ஏசோக கதைய கேளு கறிக்கொள்ளமே, அம்மா ரசகோலம்பே கேட்டாத்தா தாங்காதம்மா புங்க மரமே. இந்த ஊரை பொண்ணை நம்பி என் மனசை திறந்து வச்சேன். சொந்த பந்த சாதி சனம் எல்லாத்தையும் தள்ளி வச்சேன். மங்களத்தை பெத்தவரே, மங்களத்தை பெத்தவரே. மாணிக்கு பழைய குண்டுமணி நீ மண்டி போட்டு சின்ன பயலே, சின்ன பயலே சின்ன பயலே, சின்ன பயலே. இந்த பாட்டு யார் பாடினாங்க? டிஎம் சௌந்தரராஜன். அந்த பாட்டு சின்ன பையன் பாடினாரு. இந்த பாட்டு திருப்பி நான் பாடுறேன். எப்படிடா பாடு? எப்படி எப்படிங்க? அப்ப நான் பாடுறேன் என்னைக்கு சாவுன்னு கேட்பீங்க? பாட்டு எப்படி திருப்பி போடுற மட்டும் பாருங்க. குண்டு பயலே, குண்டு பயலே ஏதி கேளடா. குண்டு பயலே, குண்டு பயலே ஏதி கேளடா. நான் சொல்லும் பாட்டை எண்ணி பாரடா குண்டா, எண்ணி பாரடா. ஆளும் வளரணும், அறிவு வளரணும், குண்டுமணி உன் குணலும் வளரணும். கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் மிக அதிகம். வாங்க வாங்க கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி, கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி அவர உன்ன குடி மச்சான போல் பாட போறேன். கண்ணாடி கோப்பைக்குள்ள கண்ண மூடி நீச்சலடி, உருகைய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசிலிசம் தான். கண்ணதாசங்கார குடி நீங்க ஒரு கேன இத்தனை பாட்டு பாடுங்க என்ன அடிச்சு போட்டுல. ஆமா தில்லு வந்து தம்பி வர சொல்றேன் தம்பி. நீ ஒரு பாட்டு எடுத்து விடுற அவனுக்கு. ஓய் ஐயா மணி குத்து. குண்டு மணிக்கா? எங்க ஊர் மணி. அஜோ கொட்டை மணி குத்து தீச மணி ஒரு குத்துறா. ஆமா ஒரு பூஜை. பாடு குப்புசாமி அவர்கள் நம்மளுடைய வேளத்தை மாற்றி அன்பளி படைத்துள்ளார்கள். அவர்கள் எந்த ஊரும் தகவமாக இருந்து குறியற்றாசுகளை வெற்றி என்று சேவத்தோட ராமோஜயம். இப்படி இருந்தாலும் என்னுடைய உருவத்தை விளைத்தானே அவன் யா? நான் எப்படி விழுந்திருப்பேன்? என்னை படைத்தவன் யா? சத்தியமான பிறக்க வைக்கலீங்க. அண்டத்துல இருந்து விழுந்தானா? விழுக மாட்டேன். இல்ல ஆகாயத்துல இருந்து விழுந்தானா? சதறி கொண்டாரு பூசணிக்காய் கேட்டான். ஏய் ஓய் தன்னை தருவியாக நந்தவன தொலைவிலே உழவி கொண்டிருக்கிறேன். ஆமாங்க. அதனால இவ்விடத்தில் நீயும் நாடு மட்டும்தான் இருக்கிறான். அதனால ஒருவேளை நீ தானே என்னோட அப்பா. என்னம்மா இருக்கு
அப்பா என்னை எப்படியா காப்பாத்த? நான் பெக்கரா குட்டுட்டேன் தேடி அந்த கிழக்கு திசை சென்று வார்த்தை அந்த சூரிய பகவான் ஓடி ஒளிந்து விட்டான். சரி, அந்த மேற்கு திசை சென்று வார்த்தை அந்த மேகராஜன் என்னை கண்டு ஓடி ஒளிந்து விட்டான். ஆமா, இன்னும் இருப்பது இன்னும் எத்தனை திசை இருக்கு? எத்தனை திசை இருக்கு? இழப்பு மாத்திரை போட்டீங்களா? போட்டேன். போட்டியா? அதெல்லாம் 2 மாத்திரை போட்டேன். ஆமாடா, சரிடா. ஆற வார்த்தை தாங்குற உங்களை சொல்லணும். ஒட்டியா இருக்கணும். ஏதோ என்கிட்ட ஏடா கூடவா பேசுனா வச்சுக்கோ. வாயில போட்டு பொச்சில புறன்னு விட்டுற. நீ பொச்சில விடுவ, நீ புத்தகம் தொட்டு முச்சக்கு குண்டு பண்ணி புறக்குன்னு விட்டுற. ஏய் ஓய், இன்னும் வடக்கு மேற்கு அந்த 2 திசையில் சென்று பார்த்தா என்னை பெற்றவர் யார் என்று தெரியும். ஆமாங்க, இங்கெல்லாம் யாரும் இல்ல, இல்ல சர்க்கட் முட்டுக்கல். அப்படியா? வேண்டாம், நம்ம 2 திசை போய் பார்க்கலாம். போலாமா? புறப்படு. ஓடாமா. அந்த வடக்கு சாத்தான
இந்த பையன்ல எங்க இருந்து புடிச்சிட்டு வரீங்க? ஏப்பா இல்லைங்க ஒரு சந்தேகம் தான். இல்லைங்க பையன் இப்படி மூச்சு புடிச்சிட்டு ஆடுறான். இங்க வர குச்சி ஏற்கனவே சாஞ்சிட்டு கிடக்குது. சரி இவன் ஆடுற போர்சல் கூட குச்சி ரெண்டு பக்கம் புடிக்கு டிமீர் வந்துருச்சுன்னா கொள்ளக்காரன் மசாலக்காரன் தான் இருக்கிறீங்க. மண்டை மேல பட்டு புண்டை கண்டதை பாதை பொழைச்சிருவோம்ல. அந்த வடக்கு திசை சென்று பார்த்தேன். சரிங்க. அந்த வாலிபன் என்னை கண்டு ஓடி வந்து விட்டான். சரிங்க. அந்த தெற்கு திசை சென்று பார்த்தேன். யமதர்மராஜன் என்னை கண்டு ஓடி வந்து விட்டான். சரிங்க. இன்னும் இருப்பது ஒரு திசையும் இல்ல, திசையே இல்ல. என்னை பெற்றெடுத்தவர் யாரு என்று தெரியவில்லை. இல்லைங்களே என்னங்க பண்றது? இந்த நந்தவன சோலையிலே தன்னந்தழுவியாக புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு குரல் நாராயண நாராயண சுத்தமரி. நான் உள்ள போயிட்டு வர்றேன். அவன் யாரா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தானா வரட்டு நான் பாத்துக்கலாம்டா. ஒரு முத்தம் ஒரு முத்தம் கோட்டை போட்டு புரசம். நாராயண நாராயண நாராயணா நலந்தானே கையற கணப்பண்டாலே ஒட்டு மேல கை வச்சிருக்கோம். சிசியா ஏண்டா ஆமா இது சாமிநாதா சிவனுடைய நெற்றிக் கண்ணால பிறந்த பாலகன் கானகத்தில் என்னை யார் பிறக்க வைத்தது என்று யார் என்று தெரியாமல் சுத்தி கொண்டிருக்கிறான். அவனை பிறக்க வைத்தது யார் என்று கூற வேண்டும் அந்த சூரனிடம். அதனால போவோமா? ஆகட்டும் வா போவோம். பொறுமை ஆங்காரத்தை விட வேண்டாம் சுவாமி.
கோபப்பட வேண்டாம். ஆங்கார தூடுவாங்கற கோபப்படாத சாமி. ஏங்க நீங்க வந்து நிக்கிறீங்க வந்து சிரிச்சிட்டு கிடக்குறாங்க. அதோட உங்களுக்கு இடிப்ப போட்டேன் ஏண்டா என்ன ஆந்திரே ஆரி இதோ இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய கலகப்பிரியோன் நாரத சிகாமணி. கனகபுரியா ஆஹா, இங்க என்னடா வந்த இதோ உங்களை யார் பிறக்க வைத்தார் என்று பிறக்க வைத்தார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா உனக்கு தெரியுமா? தெரியுமே. அதோட முன்னாடியே தெரியல. சொல்ல இதோ உன்னை பிறக்க வைத்தவரோ கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானுடைய நெற்றி கண்ணால கண்ணின் வழியாக நீ பிறந்தாய். அப்படியா? அப்ப எங்க அப்பா இழுத்து போடுறான். உங்க தந்தையார் ஈஸ்வரன் உங்க தந்தையாருடைய நெற்றிக்கண்ணின் வழியாக ஒரு நெருப்பு வழியாகப்பட்டது ஜலத்தின் மீது பட்டது. அந்த ஜலத்தின் மீது பட்டதனால உன்னுடைய பெயரோ ஜலத்தில் தூரே. அதனால ஜலபுல பக்கமா உன்னுடைய பேரோ ஜலேந்திரேஸ்வரன். ஜலேந்திரேஸ்வரன். அப்படி என்னோட பேர் சொல்ற மாதிரி இருந்தா அப்படியே ஒரு நிமிஷம் கிட்டு 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 நடுங்கணும். எப்படியே நடுங்கணும். எப்படி அதெல்லாம் சிரிச்சு இப்ப அவங்க எல்லாம் ஏன்டா சிரிக்கிறாங்க? ஏங்க 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 ஏன் சிரிக்கிறாங்க? ஏப்பா சிரிக்கிறாங்க? ஏன்டா சிரிக்கிறாங்க? கம்முன்னு தான் இருங்கக்கா. ஏன்டா சிரிக்க மாட்டாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? சிரிக்க மாட்டாங்க. ஓய் அந்த கைலங்களை சென்றா என்ன வெட்ட தாய் இருந்தியா? அதனால உன்னை பிறக்க வைத்து இந்த கனகத்துல விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அதனால அவங்களை சும்மா விடக்கூடாது. அவங்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து சிறையில் போடுங்க. அப்படியா? யாரும் வரங்களை பெற வேண்டாம். இதோ சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய படைக்கும் பொறுப்பேற்ற என்னுடைய தந்தையார் பிரம்மதேவனிடம் வர வாங்க வேண்டும். அப்பனா என் தந்தையார் பிரம்மதேவன் எப்பேற்பட்ட வரங்களை கேட்க வேண்டாம். இதோ சாகாத வரம், சாகாத உடல், அழியாத செல்வம் அப்படி என்று வரங்களை வாங்கினால் உங்களை யாருனாலையும் வெல்ல முடியாது. சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், நிச்சயம் எத்த வேண்டும் சொல்லக்கூடிய வரங்களை கேட்டு அந்த வரங்களை தர மறுத்தால் நான் என்னடா செய்வேன்? இதோ என்ன செய்வேன்? என்ன செய்ய? அந்த வரத்தை வாங்குங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உங்க அப்பன் சொல்லுவார். அதுக்கப்புறம் எங்க அப்பன் சொல்லுவார். ஆமா, எங்க அப்பன் சொல்லுவார். அப்படி சொல்லலாம். போமா போவோம். கேளுங்கள் செவியார்களே. அதே சமயத்தில் பிருந்தாவதி வரும் முதற்காங்க
பேரளவு சங்கூதரமாவது என்னடி பண்றோம்ல கேளுங்க புருஷனுக்கு பால் கொடுக்கறாளாவா என் பிள்ளைக்கு என்னடி கொடுப்பு பேரளவு புருஷவள பிள்ளை கேடு வந்து தொலைஞ்சு வாடி வெளியே கோயில் முன்னாடி வந்து தொலை வெளியே கிளம்பத்த